2019 எனக்கு கதை சொன்னார். அப்போது பண்டா இருந்தது. அப்புறம் நடக்காமல் போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் மும்பையிலேருந்து வரும்போது 2 பேர் எதிர்த்து சந்தித்து பேச ஆரம்பித்தோம். அம்மாவை சந்திச்சதுனால நாங்கள் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அதை காமிச்சிருந்தேன். அவர் ஃபேமிலி ஃபோட்டோலாம் நாங்கள் பார்த்துருந்தோம். அப்புறம் ஜவான் ஷூட்டில் வந்து பார்த்தாரு. மகாராஜில் எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும். எந்த இடத்துல அவங்களுக்கு பிடிச்சதுன்னு தெரியல. எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் வீட்லேயும் ஒரு 2 வயசு ஒரு பையன் இருக்கானே, இது சொல்லவே அப்படின்னு நினச்சேன். இது ஓகே அப்படின்னு கேட்டுனாங்க. அப்புறம் செட்டில் வச்சு தான் சொன்னார், உங்கள் பையன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமும் இருந்தது, ஆனால் பயமும் இருந்தது. ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானோ, இல்லை அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு அப்போ தான் சேர்ந்துருந்தான். எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கணும் தான் நான் விரும்பினால. அது இன்னும் அவருக்கு ஒரு 14 வயசு இருக்கும்போது சிம்பால் இருக்கும்போது இப்போ ஏர்போர்ட்டில் மற்ற இடத்துல அவனையே பழக விட்டேன். அவனே வந்து சொன்னான், அப்போ நான் இன்னும் வளரலை, எனக்கு தனியாக விடாது அப்படின்னு சொன்னான். இல்லைடா அது பழகணும்னு நான் நினச்சேன். ஏன்னா எங்கள் அப்பா என்ன அப்படி தான் வளர்த்தாரு. ஸோ அதனால் ஹெரிட்டேஜாக வர ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை அவனே ஹேண்டில் பண்ண நினச்சேன். ஸோ அவனும் கதை கேட்டான். மாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. இதுதான் அது ஆரம்பிச்சது. மற்றபடி அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருக்கும் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கல. ஏன்னா நிறையா பிறந்ததும் நிறையா பேசியிருக்கோம். வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம், படிப்பை பற்றி பேசியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம் 2 பேரும். நான் என் பொண்ணு என் பொண்டாட்டி சில சமயம் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுறது வந்து ஒரு மணி நேரம் கான்வர்சேஷனாக ஓடும். என்னுடைய நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுவேன். சில சமயம் வந்து சில சீன் பண்ணது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஐடியா வந்து நல்லாயிருக்கும். அது நான் என் குழந்தைங்களோட பகிர்ந்து ஆசைப்படுறேன். ஏன்னா என் தொழில் சினிமா தான், நான் அங்கே தான் வேலை பார்க்குறேன். ஸோ அதனால் என் தொழிலோட அனுபவங்களை எப்படி இந்த மூளை இருந்துச்சு, எப்படி வேலை பார்த்தேன், மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, இந்த மனித மனம் இந்த மூளைக்கு எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறது வந்து நான் என் தொழில் வழி தான் சொல்லிக் கொடுக்க முடியும். மோஸ்ட்லி அப்படி தான் ஒரு சொல்லிக் கொடுத்து அது டிஸ்கஷனாக இருக்கும். சொல்லுவேன், நான் எனக்கு கொண்டாடி பிள்ளைங்க இருக்குது, வேலை இருக்குது, கடன் சுமை இருக்குது, அப்புறம் பாதுகாப்பு சார்ந்து நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனால் குழந்தைகளாக இருக்க உங்களுக்கு எந்த பாரமும் இல்லை. அதனால் நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துனா கூட எனக்கு பகிர்ந்துக்கோங்க. அது எனக்கு உதவியாக இருக்கும். அப்படி ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி. அது ஒரு வயசுக்கு மேலே அப்படி தான் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் வந்து அவன் தான் தேர்ந்தெடுக்கணும், அது அவன் தான் முன்னாடி எடுத்து போகணும். பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. புள்ள ஒரு ஸ்டேஜ் மேலே அதுதான் வளர்ந்துட்டு போகணும்னு நினச்சேன். அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வர்றது மற்ற எந்த விஷயமும் பெருசு தலையிடலை. ஷூட் நடக்கும்போது நான் போனேன், ஒரே ஒரு முறை தான் போனேன். மாஸ்டர் ஒரு விருது வாங்கினான்னு சொன்னாங்க, ஆஸ்காருக்கு. ஒரு அந்த சமயத்தில் அவர் பார்த்துலாம் போகிறேன், தான் தெரியுது பார்ப்பேன். மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன், நல்லா போகுது அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட இந்த குரல்லாம் மாறி இருக்கும். ஆனால் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணான். நீ என்ஜாய் பண்ணுற இடம் கேட்டேன், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். அவ்வளோதான் தேவையில்லையே. மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்களை அவனால் தேர்ந்தெடுக்க முடியும். அவன் முன்னாடி பார்த்துப்பான்னு தெரியும். அவன் ஒரு அடாப்டபிள் தான், மாற்றக்கூடிய ஆள் தான், தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் உழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால் எனக்கு எந்த கவலையும் பயமும் இருந்தது. ஸோ அவன் பார்த்துப்பான் எனக்கு தெரியும். பட் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர், ரொம்ப நன்றி. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட நான் சொல்லியிருப்பேன், ஒருவேளை நான் ஒரு படம் முடிஞ்சாருந்தா கூட அனலரசு மாஸ்டர் வச்சு ஒரு ஃபைட் எடுத்துட முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் மூலமாக இந்த வாய்ப்பு எனக்கு அமைஞ்சதுங்கிறது அது ஒரு பெரிய பாட்டு நான் சொன்னேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களுக்கு. மற்றபடி இன்றைக்கி வாழ்த்து பேசுகிறவங்க அத்தனைக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப உளமாற வாழ்த்துனீங்க. அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தரும். அது மாஸ்டர் உங்களுடைய ஸ்பீச் எதிர்பார்க்கணும். ஸோ பெரிய ஏதோ அரசியல் கட்சி மேடையோட ஸ்பீச் மாதிரி இருக்கு மாஸ்டர். டிடி தேவதர்ஷினி, நான் உங்களுக்கு தெரியும், நான் உங்களோட பெரிய ஃபேன். உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டுக்காருக்கும் சரி, நீங்கள் 2 பேரும் அற்புதமான ஆக்டர்ஸும் சரி, மனிதர்களும் சரி. அது பெரிய வார்த்தை. நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையாக பார்த்து அதை வாழ் சொன்னது. இந்த படம் பார்த்தபோது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு பேசலாம், நீங்கள் சேத்த சார் பேசலான்னு தெரியல. நீங்கள் ரொம்ப பிரமாதம். எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் சரி, அது ரொம்ப பிரமாதம். அம்மா எனக்கு உங்கள் பேர் தெரியாது, ஆனால் அந்த படத்தில் சில காட்சிகள்லாம் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் மாஸ்டருக்கு நான் சொன்னேன், அது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்கும்.
உங்களுடைய படங்கள்ல நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும். ப்ளீஸ் உட்காருங்க. அபி உட்காருங்க, எல்லாம் உட்காரு. நான் அவளை குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். தர்மபுரியில் எனக்கு அக்கா பொண்ணா நடிச்சா, இப்போ என் கூட வெப் சீரிஸ் நடிக்கிறா. அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து. எனக்கு உங்கள் பேரும் தெரியாதுமா, வாழ்த்துக்கள், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சக்தி எல்லாரும் பொருள் விவேகா சார், சிவா சார், உங்க எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய மனமான நன்றி. வந்த உங்களுக்கு நன்றி. பாண்டியா சார் உங்களுக்கு நன்றி சார். வினோத் சார் உங்களுக்கு நன்றி. எனக்கு வேறு என்ன சொல்கிறது தெரியல. படம் நல்லா வந்திருக்கு. என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். முதல்ல அவங்க ஸ்கூலில் சேர்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி எப்படி அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த மாதிரி தான் நம்ம குழந்தை அந்த உலகத்தில் ஒரு கால் எடுத்து வைக்கும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். பக்கத்தில் க்ரீன் பார்க்கில் என்னுடைய முதல் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. அப்போ ஒரு மாதிரி ரொம்ப படப்படன்னு இருந்தேன் நான். இப்போ அதோட பல மடங்கு படப்படன்னு இருக்கேன். பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நன்றி. வந்த பர்த்தனைக்கும் இந்த இது என்னோட என் பொண்டாட்டிக்கு இது ரொம்ப பெரிய சந்தோஷம். அதனால் அவளுக்கு பேசுறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதனால் அவளுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லியிருக்கேன். என் மகளுக்கும் சரி, இப்போ எல்லாரும் சேர்த்து நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ். தேங்க்யூ சொல்லிக்க மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இந்த 2 years ஆஃப் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சிது, ஒரு கான்ட்ரவர்சிஸ், அதுக்கப்புறம் ஷூட்டிங், அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள், படம் ரிலீஸ் ஆகும் ஒரு பெரிய போனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இந்த ப்ரெஸ்ஸும் என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களால தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன். அண்ட் ஐம் பெட் இமோஷனல். இன்னும் 4 நாளில் படம் ரிலீஸ், 8 நாளில் படம் ரிலீஸு. அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவதர்ஷினி மேம், சம்பத் சார் அண்ட் ஹரிஷ் உத்மன் சார், முத்துக்குமாரன் அண்ணன். எனக்கு ஒவ்வொரு சீனுமே நான் எங்கேயாவது எப்பயுமே வீக்கராக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி நடந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த படம் பண்ணுறோமேடா, நம்மளால ஸ்ட்ராங்காக பண்ணிட முடியுமா, என்னடா இது அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி உள்ளே ஃபீல் பண்ணுறப்போ யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வீக்கராக ஃபீலாக தெரிஞ்சிருமோன்னு ஒரு பயம். ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீன்லையும் என் கூட பில்லராக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக தேவதர்ஷினி மேம். எனக்கு அவங்க இந்த படத்தில் மட்டும் அம்மா கிடையாது, எனக்கு நிஜ லைஃப்ல ஒரு அம்மா தான். ஐ எம் வெரி கிஃப்டட் ஃபார் தட். அண்ட் மை ப்ரொடியூசர் ராஜலக்ஷ்மி மேம், அவங்களும் அவங்க தான் பணம் போடுறாங்க. இந்த கான்ட்ரவர்சி நடந்தப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்துருக்கலாம், என்னடா எனக்கு பேசிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் நான் இருக்கேன் கூட அப்படின்னு ஒன்று சொன்னதில் ஐ எம் வெரி ஹாப்பி மேம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என் குரு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அனலர்ஸு சார் தான். நான் இப்போ ஒவ்வொருத்தையும் என் காஸ்டியூம்லேருந்து நான் நடிக்கிற ஸ்டைல் வரைக்குமே இட்ஸ் ஃப்ரம் ஹிம். அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார். மற்றபடி எஸ் ஐம் ஹாப்பி. ஜூலை 4th ஃபீனிக்ஸ் வருது, எல்லாரும் தேட்டரில் போய் பார்ப்பீங்க நம்புகிறேன். அண்ட் உங்கள் கருத்துக்களை சீக்கிரம் சொல்லுங்கள், நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறேன். இந்த லேர்னிங்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ.